இனி எஸ்டேட் ஒரு 6 மாசத்துக்குள்ள அடைக்க போறாங்களாம். அந்த போன் அந்த அன்னைக்கு நான் ஒரே அழுக ராத்திரி வீட்டுல. எனக்கு அதை ஏத்துக்க முடியல. தேயிலை பத்தி இதுவரைக்கும் ஒரு 10க்கும் அதிகமான தமிழ் புத்தகத்துல எண்களாக நாங்கள் பார்க்கப்பட்டது குறித்து எங்கேயும் இல்லை. நாங்கள் சாலை மறியல் பண்ணணும்னா கூட 3 மணி நேரம் பேருந்துல பயணம் பண்ணி கீழே அம்பைக்கோ கல்லிடைக்குறிச்சிக்கோ அல்லது விகேபுரத்துக்கோ வந்துதான் பண்ணணும். எங்க ஊர்ல படுத்து உருண்டாலும் வண்டி வராது. அத மாதிரி எனக்குள்ள ஒரு கனவு, பிரதான கனவு மாஞ்சோலை குறித்து ஒரு பதிவு. இன்னைக்கு எங்க மாஞ்சோலைனா நாளைக்கு இன்னொரு ஊர். வெறும் 2100 பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நாங்கள் 5 விளக்குகள் போட்டோம் உயர் நீதிமன்றத்துல. ஒரு கட்டணம் மக்கள்கிட்ட வாங்காம ராத்திரி கூட போய் காய்ச்சி கொண்டே. ஏன்பா அப்பதாண்டி புகை வராது. பகல்ல காய்ச்சா காடு இல்ல, புகை ரொம்ப தெளிவா வந்துடும். நீதிக்காக தான் போராட்டம், வெற்றிக்காக இல்ல. இது ஒரு புத்தகம் அப்படின்னு நான் பார்க்கல, ஒரு வாழ்வு. மாஞ்சோலை அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் எங்கேயும் துருத்திக்கிட்டு வராத மாதிரி, நான் எங்கேயும் தேவையில்லாம வந்து நிக்கிற மாதிரி இல்லாம ஒரு எண்ணாக நாங்கள் எப்படி பார்க்கப்பட்டோம். தேயிலை பத்தி இதுவரைக்கும் ஒரு 10க்கும் அதிகமான தமிழ் புத்தகத்துல எண்களாக நாங்கள் பார்க்கப்பட்டது குறித்து எங்கேயும் இல்லை. அதை குறித்து எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கருவண்ணன் பேசும்போது நான் 43 ஆண்டுகளாக கருவில இருந்து இன்னைக்கு வரைக்கும், உருவானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாஞ்சோலை குறித்து பேசிக்கிட்டே இருக்கேன். நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை கூடயும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அது இயல்பு. அவர் என்னதான் குறிப்பெடுத்துட்டு வந்தாலும் பிட் அடிச்சுட்டு எழுதிட்டு போனாலே அந்த பிட்டு எங்க இருக்கு அப்படின்னு தேடுறதுக்கு ஒரு பிட்டு இருக்கும். அவர் எதையும் பார்க்காம எப்படி தாசன் தாத்தாவையும் எப்படி குஞ்சு கிருஷ்ணன் ஆசாரியையும் எந்த அத்தியாயத்துல இதுங்கிறதும், அகஸ்தியா எங்க தொடங்குறார், அகஸ்தியா ஏன் அப்படிங்கிறதும், அதாவது பத்தியத்தை மட்டும் படிச்சாரா, கடைசி மட்டுமா, இடையிலையா அப்படிங்கிறது இல்ல. கூடு விட்டு கூடு பாய்கிற போது விகடன் அதை தான் சொல்லுச்சு. எனக்கு நீ வேற யாரு மாதிரியும் யோசிக்காத, வேறு இது ஒரு மாடலா நீ வச்சுக்காத. நீ எழுதுகிறது தான் மாஞ்சோலை குறித்தது. நீ எழுதுகிறது சரி. ஒரு கடலுக்குள்ள, எனக்கு அப்படிதான் சக்தி சார் அங்க இருந்து விகடன்ல இருந்து சொன்னார், ஒரு கடலுக்குள்ள மீன் எப்படி வேணாலும் லாபகமா போற மாதிரி மாஞ்சோலைக்குள் நீ எங்க தொடர எங்க போகிறன்னே தெரியல. உனக்கு அவ்வளவு செய்தி இருக்குது, உன்னால் போக முடிகிறது. வெளியிலிருந்து எங்களால் வந்து இதை உன்னை மாதிரி கொடுக்க முடியாது. அப்படிதான் இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா நான் திட்டமிடல, நாங்கள் திட்டமிடல. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை. சென்னை எனக்கு, மதுரையே நாங்கள் வெளிநாடுன்னு சொல்லுவோம். மாஞ்சோலையில் பிறந்த எங்களுக்கு மதுரையே வெளிநாடு. மலையை விட்டு வெளியே வராத, மலையில் மட்டுமே இருந்த 10 ஆண்டு வரைக்கும் எனக்கு மதுரை மலையை தவிர வெளியே தெரியாத ஊர். மலையை விட்டு இறங்கினது இல்லை நாங்க. இந்த நகரம் திருநெல்வேலி மாதிரி பட்டணமே என்னைய மிரட்டிச்சு. பேருந்தும் அந்த எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன டுப்பு டுப்பு, அதான் பைக்குக்கு பேரு. அதுக்கு புல்லட்டுன்னு பேர் இருக்கு, அதுக்கு எஸ்டின்னு பேர் இருக்கு, ராஜ்தூத்னு பேர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. டுப்பு டுப்பு தான் எங்களுக்கு தெரியும். மேனேஜர் வராருன்னா துறை வராரு, அந்த சத்தம் அங்க கேட்கும். அந்த பேருந்து எங்களுக்கு சாலையில நாங்கள் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, நாங்கள் சாலை மறியல் பண்ணணும்னா கூட 3 மணி நேரம் பேருந்துல பயணம் பண்ணி கீழே அம்பைக்கோ கல்லிடைக்குறிச்சிக்கோ அல்லது விகேபுரத்துக்கோ வந்துதான் பண்ணணும். எங்க ஊர்ல படுத்து உருண்டாலும் வண்டி வராது. அப்படி ஒரு ஊர்ல இருக்கும்போது மதுரையே எங்களுக்கு வெளிநாடு. நான் இப்ப மதுரையில இருக்கேன். மதுரை இப்போ சொந்த ஊரா மாறிடுச்சு. என் வாழ்நாளில் பெரும்பகுதி இன்னைக்கு மதுரையா இருக்கிற சூழல்ல மதுரை மாறிடுச்சு. குடும்பம் அங்க இருக்கு. மதுரைக்கு திட்டமிடுறோம். ஒரு வாரம் கழித்து அடுத்து மதுரையில எப்படி ஒரு திட்டமிடுறோம். அடுத்து திருநெல்வேலி மாஞ்சோலை இருக்குது, நம்ம ஊரு, பிறந்து வளர்ந்த ஊர் எல்லாம். அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி யதார்த்தமா ஒரு செய்தி, குறுஞ்செய்தி அனுப்புறேன். யாருக்கு? ராத்திரி போல ஒரு 10 மணிக்கு கருப்பழனி பண்ணனுக்கு அனுப்புறேன். அண்ணே அட்டகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டு, வேற எதுவும் சொல்லல. அடுத்த நிமிஷம் கூப்பிட்டுறாரு. முதல் முறையாக நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொண்டது எப்போன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான். ஒரு மாதம் இல்ல, டிசம்பருடைய முதல் வாரத்துல ஒரு நாள், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி நாங்கள் தொலைபேசியில் பேசிக்கொண்டது இல்லை. அது எப்படி என்ன இருந்தது அல்லது என் படத்தை பார்த்தான் தெரியல. உடனே கூப்பிட்டுட்டு நீ அனுப்பிட்ட, நீங்க அனுப்பிட்டீங்க, என்னன்னு எனக்கு புரியல, படம் ஓபன் ஆகல, என்னன்னு சொல்லு. அதை நான் அனுப்புனது யாரை பத்தினா அமீரண்ணனை பத்தி. என்ன இருக்குன்னா, ஆளுநரை குறித்து ஒரு உரையாடல் வருது. அவருடைய பேட்டியில என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, ஆளுநரை அமீர், திரைப்பட இயக்குனர் அமீர் வந்தேரின்னு சொல்லிட்டாரு, நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க, இதை பத்தி உங்ககிட்ட கேட்கலாமா, இதுதான் அந்த கேள்வி.
உடனே அந்த கேள்வி இங்க கேட்க உடனே கேட்க கூடாது, சரி கேளுங்க அப்படிங்கிறார். அவருக்கே உரியதுல யார் ஒருத்தர் எப்போதும் திறந்த மனதோடு இருப்பாருன்னா கருத்தில் தெளிவா இருக்கிறவர், வேற ஒண்ணும் இல்ல. உடலில் பலசாலினா நான் யோசிக்கணும், என்னை விட இவன் வலுவானவனாக இருப்பானோ, என்னை விட உடற்பயிற்சியில் கூடுதலாக இருப்பானோ, என்னை விட எல்லா விதத்திலும் தகுதியானவர் இருப்பானோ, அச்சம் வரும். பட் கருத்தில் தெளிவாக இருக்கிற ஒருவர் எப்பவும் தயாரா இருப்பார், திறந்த வெளியோட தயாரா இருப்பார். எந்த அரங்கிற்கும் நான் தயார், ஏன்னா நான் கருத்துல தெளிவா இருக்கேன். உடனே அடுத்த நிமிஷம் நிப்பாட்டின உடனே நான் அந்த நொடியை அப்படியே நிறுத்துறேன். நிறுத்திட்டு ஓடி போய் என் துணைவார்த்தை காட்டுறேன், எங்க அம்மன்ட்ட காட்டிட்டு, தேமா இப்படி ஒரு கேள்வி இருக்கு என்ன, நீ இதே குறித்து ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தேரி குறித்து எங்களுக்குள் ஒரு உரையாடல். ஏன்னா அப்படி வந்தேரின்னு என் புரிதல் முதல்ல வந்தேரின்னு ஒரு குரூப் இருக்கு அப்படின்னு என் புரிதல் இருந்துச்சு. நிறைய புரிதல் மாறிக்கிட்டே தானே இருக்கும். வந்தேரி அப்படின்னு ஒரு புரிதல் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி சுருக்கி பார்த்தா அப்ப நான் மதுரைக்கு வந்தேரி தானே, திருநெல்வேலியில் ஒரு மலையில் பிறந்த ஒரு கேரளாவுடைய எல்லையில பிறந்த நான் மதுரைக்கு வந்தேரி தானே. உயர்நீதிமன்றம் அங்க இல்லைன்னா நான் மதுரைக்கு வந்திருக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற பெரும்பாலானோர் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படிதான் இருக்கு. அப்ப நாமெல்லாம் வந்தேரினா அப்ப சென்னைக்கு வந்தவங்களும் வந்தேரி தானே. இப்படி பிரிச்சுக்கிட்டே போனா எங்க போறது இப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ கேள்வி தன் நெருங்கிய நண்பர் அமீர் குறித்து கேள்வி, எனக்கு பிடித்த கேள்வி. அடுத்து என்னன்னு பார்த்தா, நான் எதை பேசினோ அல்லது எனக்கு என்ன புரிதல் இருந்ததோ அதை ரொம்ப தெளிவா ரொம்ப இயல்பா, அப்படி இருக்க முடியாது, வந்தேரின்னு இங்க யாரையும் பிரிக்க முடியாது, ஆனா அதற்காக ஒரு இனவாதம் பேச முடியாது, அங்க நான் தெளிவா இருக்கேங்கிறது. அப்ப அடுத்த கேள்வி வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு போற ஒரு மணி நேரம், எப்படி சாமுவேல் சொன்னாரோ 1.25 மணி நேரம் முதல் முறையான்னு அங்க இருந்து வந்துச்சு. மாஞ்சோலன்னு நீ பேசு, பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு அவன் வந்து கிடப்பான்டா, 1.25 மணி நேரம் கம்மி அப்படின்னு அங்க இருந்து வந்தது. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய நீட்சி. அப்போ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இயல்பா நான் 2 பகிர்ந்துக்கிறானே, 2 புத்தகம் வருது. இயல்பாக பகிர்ந்துக்கிற ஒரு செய்தி 2 புத்தகம் வருது. அதுல விகடன் மூலமாக ஒரு தொடர் எழுதினோம், அந்த தொடர் அப்படி வருது. அடுத்த நிமிஷம் அவர் சொன்னது, இந்த மாசம் தானே வருது, புத்தகங்கள் வருது பார்த்துக்கோ, சென்னையில வெளியிடு, நீ சொல்லு தேதியா, நான் வரேன். எனக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை. ஏன்னா சென்னை எனக்கு மதுரையே வெளிநாடு, சென்னையில யாரை கூப்பிட்டு எங்க போய் விழா நடத்துறது எனக்கு தெரியல. அப்ப அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேசி திருப்பி அமீர் அண்ணன் கொடுத்து பேச்சு வரும்போது, அமீர் கிட்ட ஒரு நல்ல வழக்கம் இருக்கு பாத்துக்கோ, என்னால் இன்று வரை பின்பற்ற முடியாத ஒரு பழக்கம் அமீர் கிட்ட இருக்கு. என்னென்ன அது, யாருன்னு தெரிய வேண்டிய தேவையில்லை, போன் பண்ணி இப்படி ஒரு வெளியீடு இருக்கு, இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, எங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னா அன்னைக்கு நேரம் இருக்கணும். அமீர் வந்துருவாரு, கை காசை போட்டு வந்துருவாரு, எந்த எதிர்பார்ப்பு இருக்காது, வந்து நின்று கேட்பாரு, என்னால் இன்று வரை பின்பற்ற முடியாத ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னாரு. அப்போ ரைட்டு, நல்லா இருக்கே இது. அவரோடும் அதற்கு முன்பாக நான் தொலைபேசியில் பேசியதில்லை. இங்க வந்து நிக்கிறது நான் இப்பவும் கனவான இன்னும் கனவாங்கிறது தான் இருக்கு. ஏன்னா வேற எதுவும் இல்ல, நேர்ல போய் சந்திக்கல, 2 பேரையும் போன்ல கேட்கிறேன், ஆனா இப்படி ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு ஒரு புத்தகம் வெளியிடணும். நீங்க அடுத்த பேச்சு எப்படி தெரியுமா, நேர புத்தகம் விகடன்ல தயாராயிருச்சு, அன்பழகன் சார்ட்ட பேசி நெருக்கிட, எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே கொடுங்க, புத்தக காட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு புத்தகம் வரணும், இப்படி ஒரு திட்டம் இருக்கு. உடனே அடுத்து நெருக்கி ஒரு இடத்துல வருது. அடுத்த உரையாடல் நேர, அண்ணன் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில் திட்டமிட்டு இருக்கோம். யார்கிட்ட பேசியாச்சு, ராஜன் சார்ட்ட பேசியாச்சு, ஒருங்கிணைக்கிற ராஜன் சார்ட்ட, சார் அண்ணன்கிட்ட பேசினேன், என்னப்பா சொல்ற, ஆமா சார் வெளியீடு பாத்துக்கலான் இருக்காரு, கண்ணா கிளம்பு கண்ணா, இன்னைக்கே கிளம்புற கண்ணா, எல்லாத்தையும் ஏற்பாடு தேவனையனை பிடி, அங்க விட பிடி, எல்லாத்தையும் பிடி, மீதியை நான் பாத்துக்கிறேன், ஸ்டீபன் பேராசிரியர் இருக்காரு, இருதயராஜ் இருக்காரு, பாலகிருஷ்ணன் சார் ஐயா இருக்காரு, சுபத்ரா இருக்காங்க, பிடி பேசிடுவாங்கண்ணா, மீதியை நான் பாத்துக்கிறேங்கண்ணா. ஏதாவது அவர் அடுத்த ப்ராஜெக்ட் அங்க போயிருது. உடனே இங்க பேசுறேன், அண்ணன் இப்படி இருக்குது, பேசுறோம், இப்படி திட்டமிடுறோம். கூடுதலாக அப்ப விகடன் யோசிக்கிறோம், இப்படித்தான் இந்த நிகழ்வு வந்தது. அல்லது மதுரை மாஞ்சோலைக்கும் சென்னைக்கும் என்ன, அந்த ஊர் தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு முடியுது, இன்னைக்கு இல்லாமலே போக போகுது. ஏறக்குறைய அந்த ஒரு முடிச்சியில தான் நின்றுட்டு இருக்கு. இல்லைன்னா அது இல்லை, மன ரீதியாக அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாதனாலும் யதார்த்தம் அதுதான். வழக்கறிஞராகவும் யோசிக்க வேண்டிய வேலை இருக்கு இல்லையா. அப்போ முடிஞ்சிச்சு. இப்போ மாஞ்சோலை குறித்து ஏன் எழுதணும், ஏன் அப்படிங்கிறது, இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஒரு வாழ்நாள் இலக்கு, வாழ்நாள் கனவு இருக்கும். அத மாதிரி எனக்குள்ள ஒரு கனவு, பிரதான கனவு, மாஞ்சோலை குறித்து ஒரு பதிவு. மாஞ்சோலை குறித்து நிச்சயமாக ஒரு பதிவு செய்யணும். அது நேத்து இன்னைக்கு திடுதிப்புன்னு ஆயிடக்கூடாது, அது ஒரு போட்டியா இருக்கக்கூடாது, அது ஒரு
ஒரு போற போக்குல இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, அது இன்னைக்கு நேத்து அல்ல, ஏறக்குறைய 2003 இருந்தே அதை குறித்து தேடல். வழக்கறிஞராக இருந்ததுனால மட்டும் நான் ஆகமத்தை சேகரிச்சதில்ல, கூடுதல் தகவல் வழக்கறிஞரும் உதவியா இருந்தது. ஏன்னா அதுல சட்டம்னு வராத, இடம்பெறாத கட்டுரைகள் குறைவு. தொழிலாளர் சட்டமா இருக்கட்டும், நிறைய சட்டங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும், அது போற போக்குல இருக்கும். நான் மக்கள் கண்காணிப்பகம்னு ஒரு மனித உரிமை அமைப்புல வேலை பார்த்தேன். அந்த அந்த அலுவலகம் எனக்கு நிறைய நண்பர்களை கொடுத்தது, என் சமூக புரிதலை மாறுதலுக்கு கொடுத்தது. அந்த அலுவலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆவண காப்பகம். அந்த எனக்கு வந்து தினம் 11 செய்தித்தாள்களை படிக்கணும், தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்த செய்தித்தாள்களை படிக்கணும், எல்லா தொலைக்காட்சி செய்திகளையும் பார்க்கணும், மனித உரிமை மீறல்களை பதிவு செய்யணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அன்னைக்கு எனக்கு 25 ரூபாய் கூலி. அன்னைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு 33 ரூபாய் கூலி 98ல. எனக்கு சம்பளம், எங்க அம்மா அப்பாவுக்கு தான் கூலி, ஏன்னா அவங்க தினக்கூலி. எனக்கு 25 ரூபாய் தினம் சம்பளம். அந்த அலுவலகத்துல ஹென்ரி டிஃபேன் ஒரு சார்ட்ட வேலை பார்த்தேன். அந்த அங்க கிடைத்த நண்பர்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய, நான் அழைக்காமலே வந்திருக்கக்கூடிய வனராசன் சார் இருக்கார். அந்த அங்க இப்ப ராஜன் சார் இங்க வழி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ராஜன் சாரும், திருநெல்வேலியில் கூடிய பிரிட்டோ சாரும், வாழ்த்துறை வழங்கிய அண்ணன் முருகப்பன் அண்ணா இருக்கட்டும், அல்லது எனக்கு ஏற்கனவே நான் எழுதின மாதிரி ஒரு தம்பியும் தங்கையும் ஒரு அக்காவும் இருக்காங்க. ஒரு அண்ணன் இல்லை எனக்கு, என் கூட பிறந்த 3 பேர், ஒரு அக்கா, தம்பி, தங்கை. அண்ணன் இல்லை. அந்த அண்ணன் வந்து கிளாடியஸ் செல்வகுமார் கோயம்புத்தூர்ல இருக்காரு. இன்னைக்கு என்ற சொல்லாம கொள்ளாம கிளம்பி கூப்பிட்டா சத்தம் போட்டுருவான், சொன்னா பேரை போடுவாங்கிறதுக்காக வந்து கிளம்பி நிற்கிறார். இப்படி வளர்ச்சியில வெறும் பெற்றோருடைய பங்கு மட்டுமல்ல, பெற்றோருடைய பங்கு பிரதானமா இருந்தாலும், அதனாலதான் கல்வி கொடுத்த பெற்றோருக்கு அப்படிங்கறதா இந்த எங்க பெற்றோர். நான் பாக்குறது, எனக்கு கல்வி கொடுத்தீங்க. ஒருவேளை அன்னைக்கு கம்பெனி தூது கொடுத்து, கம்பெனி மிரட்டி, கம்பெனி ஏதோ ஒரு வழியில் என்னையும் எங்க அக்காவையும் வேலைக்கு தூண்டுனாங்க. ஒருவேளை எங்கள் பெற்றோர் அன்னைக்கு சாய்ந்திருந்தால் நிச்சயமா இன்னைக்கு எஸ்டேட் ஒரு கண்காணியா இருந்திருப்பேன், அல்லது இங்க மாதிரி உட்கார்ந்து இருக்க முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா இப்படி ஒரு வழக்கறிஞராகவும் இப்படி ஒரு நட்பு வட்டாரங்களும் ஒத்த கருத்து இருக்கிறவங்களும் சேர்ந்தா மட்டும்தானே இப்படி ஒரு திட்டமிடலுக்கே இங்க வேலையா இருக்குது. அப்போ அங்க ஆவண காப்பகம், அது நான் புரியல. எங்க அம்மனி கிட்ட பேசும்போது தான் சொன்னேன், டேமா இதுக்கு முன்னாடி 2 புத்தகம் வந்திருக்குடாமா, அங்க விட நம்ம என்னடா எங்க சிக்கல் இருக்கு, என்ன ஆவணத்தை எப்படி கையாண்டங்க போதுதான் என்னமோ பெருசா யோசிக்கிற. பீப்புள்ஸ் ஹவுஸ்ல வேலை பார்த்தல, டாக்குமெண்டேஷன் சென்டர் தான் நம்ம வேலை, ஆவணப்படுத்துதல் என்னை அறியாம அங்க இருந்து வந்தது. அப்படித்தான் அந்த ஆவணங்கள் உருவானது. அதன் பிறகு திடுதப்புன்னு இதை எழுதிடல. இது என் முதல் புத்தகம் அல்ல. மாஞ்சோலை குறித்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே நான் 100 கட்டுரைகள் இதுக்கு முன்னாடி எழுதிட்டேன். எல்லாம் சட்டம் சார்ந்த கட்டுரைகள். எழுதி அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது போதும், இதற்கு பிறகு அதுக்கும் ஒரு காரணம் வந்துச்சு. கொரோனா நேரத்திலேயே, ஊரடங்கு நேரத்திலேயே உட்கார்ந்து எழுதியாச்சு. காலம் கடந்து 2008 ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாடியன் வீட்டுல போய் உட்கார்ந்து 6-7 மாசம் அவர் வீட்டுல தங்கி இருந்தோம். தமிழ்நாடும் சென்னையும், இதே கன்னிமாரா அன்னைக்கு போனேன், அதே நூலகத்துக்கும் வந்தெல்லாம் ஆவணங்கள் எல்லாம். ஆச்சரியமா இருக்கு, எப்படி காசு இல்லாத காலத்துல அப்படி எல்லாம் வந்து திரட்டணும் அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா திரட்டி ஆவணங்களை திரட்டி கொரோனா காலத்துல கிடைச்ச ஓய்வு நாள்ல எழுதியாச்சு. ஆனா உடனடியா அப்பவும் வரல. போன ஆண்டு ஜனவரி மாசம் ஒரு நாள் திடீர்னு இங்க ஸ்டெல்லாம வந்திருக்காங்க, போன் வருது, தம்பி இனி எஸ்டேட் ஒரு 6 மாசத்துக்குள்ள அடைக்க போறாங்களாம். அந்த போன் அந்த அன்னைக்கு நான் ஒரே அழுக ராத்திரி வீட்டுல. எனக்கு அதை ஏத்துக்க முடியல. எதுதான் கிளாடியன் சொன்ன மாதிரி 10 ஆண்டா நான் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டாலும் இந்த அரங்கிலே பலமுறை அழுதேன் இன்னைக்கு. ஏன்னா இது ஒரு புத்தகம் அல்ல, என்னைய பொறுத்தளவுல அது ஒரு பகிர்வு தானே இது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்பவும் எழுதலைன்னா அப்ப எப்பதான் எழுத போறோம், ஊரே இல்லாம போக போகுது. இப்பவும் இல்லைன்னா அப்ப எப்பதான் பண்ண போறோங்கிற தொடர்பு தான். அப்ப இது சும்மா வந்துடக்கூடாது, எளிதா வரக்கூடாதுங்கிறதுக்காக நண்பர் மதுரையில இருக்கக்கூடிய இளங்கோவன் முத்தியாமர் ஒரு நண்பர் மூலமாக விகடனை தொடர்பு கொள்றோம். ஏன்னா விகடன் மாதிரி ஒரு தளத்துல, ஏன்னா மனுஷபுத்திரன் தொடர்ந்து கேட்கிறாரு, வா உயிர்மை தொடர்ல எழுது, நீ மாத இதழில் எழுது அல்லது இணையதளத்துல எழுதுன்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கார் மாஞ்சோலை குறித்து. ஏன்னா அவர் மாஞ்சோலை மேல கொல்ல பிரிய உள்ள ஒரு ஆள். ஒரு 2 கட்டுரை கூட உயிர்மை தளத்துல எழுத வச்சவர். அப்படி எழுதுறோம். அப்ப விகடனை சொல்றோம். விகடன் ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு விகடனோடு எந்த அறிமுகமும் கிடையாது. ராஜன் சார் சொன்ன மாதிரி நானே என் முகநூல்ல இந்த புத்தகம் குறித்த அறிமுகத்தில் அப்படிதான் எழுதியிருக்கேன். 2001 சட்டக்கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போது மாணவ பத்திரிகையாளர் அந்த தேர்வுல நான் மதுரையில போய் கலந்து கண்டு தோத்து போன ஒரு ஆள். அன்னைக்கு தோத்து போய் 25 ஆண்டுல நான் என்னை அதற்காக தயார்படுத்தி விகடனில் ஒரு தொடர். விகடன் எனக்கு ஒரு ஒத்துக்கிட்ட பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு புள்ளி ஒரு கமா அதுல கை வைக்கல.
அதுல அதிகமா அதிர்ச்சியானது வண்ணதாசன் ஐயா. ராபர்ட் உண்மையதான் சொல்றியா அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு. இல்ல கேட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான். அவருக்கு அதுல அளவு கிடந்த ஆனந்தம். ஓ அப்படியா அப்படின்னு. ஒரு புள்ளியும் ஒரு கமாவும் கூட கை வைக்காமல் அந்த கட்டுரைகளுக்கான தலைப்பு மட்டும் ரொம்ப அழகா அதுக்குள்ள வர மாதிரி எடுத்து 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 விகடன் வச்சாங்க. வச்சுட்டு அது சக்தி தமிழ் செல்வன் சார் ரொம்ப எனக்கு ஒரு சகோதரர் மாதிரி ரொம்ப அவர் 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 ரொம்ப இயல்பா. ஏன்னா மறுநாள் கட்டுரை இருக்கணும், புதன்கிழமை எனக்கு கொடுக்கப்பட்டது இருக்கும். வழக்கமா விகடனுடையது 2 வாரம் 3 வாரம் முன்கூட்டியே கட்டுரைகள் இருக்கணும். நான் முந்தின நாள் இரவு நள்ளிரவு அதிகாலை 8:30 மணி ஒருக்கெல்லாம் பையனை போய் அகஸ்தியாவை போய் பள்ளிக்கூடத்துல விடுறோம். 8:30க்கு விட்டுக்கிட்டு இருக்கோம். சக்தி என்ன பேசுறாரு, சார் சரியில்லை, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கும், கட்டுரையில் ஏதோ நெருடல் இருக்கு, சரியில்லை, ஏதோ திருப்பி பாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா மறுவாரத்துக்கு இன்னும் இறுதி வடிவம் பார்க்காத கட்டுரை தவறுதலா அது அனுப்பப்பட்டிருக்கு. அது உடனடியாக அனுப்புறோம். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வீடு போய் சேர்றதுக்குள்ள அந்த கட்டுரை பதிவாகுது. இப்படி எல்லாம் எனக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காம எத்தனை வாரம் நீ எழுதுவ, என்னைக்கு முடிக்க போற, அப்படியெல்லாம் எந்த பின்புலமும் பார்க்காம எனக்கு இன்னைக்கு தான் முதல் முறையா அவர் பாக்குறேன். அவர் படத்துல பார்த்ததுனால 4-5 தடவை நேரத்துல அந்த போட்டோவை தேடி தேடி பார்த்துடலாம் இவர் தான் அப்படின்னு தெரியுமே ஒழிய நான் நேர்ல சந்திச்சதோ அல்ல எங்கேயாவது 2 தடவை 3 தடவை அமீர் அண்ணனையோ அல்லது இவர் கருப்பழனி அண்ணனையோ கூட சந்திச்சிருக்கோம். செல்வ பெருந்தகை அண்ணனை கூட ராஜன் சாரோட 2 முறை சந்திச்சிருக்கோம். இப்படித்தான் இது உருவாச்சு. இது தனி ஆள் அல்ல. இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா நூல் வெளியீடு தான் இருக்குமே வெளியே ராபர்ட் நாங்க எங்கேயும் இருக்காது. இதுவரைக்கும் பேசின எல்லாருடைய படமும் வரும்போது கூட அந்த ராபர்ட் எங்கேயும் இருக்காது. மாஞ்சோலை தான் அங்க பிரதானமா இருக்கும். ஏன்னா மாஞ்சோலைன்ற வடிவம் மாஞ்சோலை, ஏன்னா அங்க ராபர்ட் ஒரு பேர் கூட அங்க தேவையில்லை. மாஞ்சோலை ஏதோ ஒரு வகையில இவர்கள் மூலமா பேசப்படுது. இவர்கள் மூலமா, ஏன்னா மாஞ்சோலை குறித்து எந்த முன் அனுபவம் இல்லாமல் பேசின புத்தகத்தை குறித்து ஒரு அழகான ஒரு, ஏன்னா வண்ணதாசன் சார் கொடுத்த அணிந்துரை அவர் படித்து விட்டு கொடுத்தது. எல்லா கட்டுரைகளையும் முகநூல்ல பதிவு பண்ணி கட்டுரைகளை படித்து விட்டு கொடுத்தார். அவ்வளவு அவர் ஒரு ஆனந்தமா இருந்தார். பட் எந்த அறிமுகமும் இல்லாம பழனியப்பண்ண பேசினது இங்க அங்கதான் வேறுபடுது. இப்படி ஒரு தொடராக வந்து 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 இன்னைக்கு இது இந்த இடத்துல வந்து நிற்குது. மதுரைக்கு திருநெல்வேலிக்கும் திட்டமிட்ட நான், திருநெல்வேலி சென்னை எங்களுக்கான தளம் அல்ல. நான் என் வாழ்க்கையில ஒரு 10-15 முறை கூட வந்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இடம். இப்போ என் நண்பர்களாக சேர்ந்து முருகப்பண்ணை வாங்க, திபி அக்கா வாங்க அப்படின்னு உரிமையோட என் கட்சிக்காரர் சுகந்தின்னு ஒரு அக்கா, ஒரு மேடம் வந்திருக்கான். ஒரு கட்டுரை எழுதிட்டு சந்தேகம் வந்துருச்சு. சாராயம் பத்தி எழுதியிருக்கேன். ஏற்கனவே அமீர் அண்ணன் பேசின மாதிரி கள்ளச்சாராயம் குறித்த ஒரு பிரச்சனை இந்த கட்டுரை எழுதும் போது வருது. அப்ப எங்க ஊர்ல சாராயம் வஞ்சித்த கதை. எங்க அப்பா நல்ல தலைவர், நல்ல பூஸ்ட் அடிக்கிற ஒரு ஆளு. அது எங்க வீடு சின்ன வீடு. அந்த வீடு ஆனா பெரிய வீடு, மனசார இருக்கும். 6 பேர் வாழ்ந்தாலும் அது இன்னைக்கு போகும்போது சின்னதா தெரியுது. பட் 6 பேர் அந்த வீட்டுக்குள்ளதான். எல்லாருக்கும் அதே வீடு தானே. அந்த சாராய நெடி, அந்த புகை நெடி ஆனதில்லை எனக்கு. இன்னைக்கும் என் கட்சிக்காரர்கள் யாரு வந்தாலும், எவ்வளவு அவங்க முக்கியமானவங்களா இருந்தாலும், ஒண்ணு கதவை திறந்து வைக்கிறது அல்லது ஒரு சூடம் கொண்டு வந்து பக்கத்துல வச்சுப்பேன் என்னைய சுத்தி. அந்த நெடி எனக்கு ஆகுறது இல்லை. அப்ப சாராயம் குறித்து ஒரு கட்டுரை வருது. இது இந்த தொடரை எங்கேயாவது மாத்துமா? சாராயம் பத்தி வரும்போது ரொம்ப எளிதா சந்தேகம் வந்த உடனே வாசகராக இருந்த என் கட்சிக்காரர்கிட்ட போய் தான் கேட்டேன். ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்கும்போது, மேடம் இப்படி இருக்குது சாராயம், ஏன் எங்க வீட்டு பக்கமே தான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாராயம் காய்ச்சாங்க, அதுல என்ன இருக்கு, அது வரணும்ல, ஊர் இருந்தா சாராயம் இல்லாம எந்த ஊர் இருந்துச்சுன்னு கேட்ட உடனே தான் தைரியமாக அதுல சாராயம் எங்களை எப்படி வஞ்சித்தது, சாராயம் எங்கள் ஊருக்கு எப்படி வந்தது, அது எப்படி அங்க கிடைக்கக்கூடிய வேர்களை எப்படி சாராயமாக போதை தரக்கூடிய இதா எப்படி போய் காய்ச்சாங்க. வேற எங்கேயும் சரத்து போனேன். எங்க அப்பா கிட்ட போய் போன் பண்ணி கேட்டேன், எப்பா எப்படிப்பா, தலைவர் விலாவாரியா சொல்லுவாரு, அடே இந்த வேறுகிடே தண்ணிடே பாத்துக்கோ, ராத்திரி கூட போய் காய்ச்சி கொண்டே, ஏன்பா அப்பதாண்டி புகை வராது, பகல்ல காய்ச்சா காடு இல்ல புகை ரொம்ப தெளிவா வந்துடும், ராத்திரி கூட போய் காய்ப்பாங்களாம். தண்ணி, அந்த தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கும். எங்க ஊர்ல டீ ரெஸ்ட்னு ஒண்ணு கிடைக்கும். எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்கன்னு தெரியல. நான் அந்த மாதிரி ஒரு சுவையை வெளியில எங்கேயும் அனுபவித்தது இல்லை. கிளாடியன் கூட ஒரு கல்யாண வீட்டுல போய் பார்த்துட்டு அந்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சார், டேய் இது மாஞ்சோல டீ ரெஸ்க்கு உனக்கு எப்படி அப்படின்னா, மாஞ்சோல டீ ரெஸ்க்கு உனக்கு எப்படி தெரியும் அந்த வீட்டுல கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு சுவை கொண்டது. அதே முதல் அந்த தயாரிக்கக்கூடியவர் கீழே அம்பாசமுத்திரல வந்து தயாரிக்கிறார். அவரால் அந்த சுவையை கொடுக்க முடியல, ஒரே ஆள் தான் தயாரிக்கிறார். அப்பதான் தெரிய வந்தது, எங்கள் மண்ணுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, அந்த தண்ணிக்கு, அந்த குளிருக்கு, அந்த விறகுக்கு, அந்த தட்பவெப்ப நிலைக்கு. அப்படின்னா கொடைக்கானலுக்கு போகும்போது அங்க சாப்பிடக்கூடிய பிரெட்,
அந்த ஆம்லெட்டை ஏன் கீழே கிடைக்க மாட்டுக்கு, அங்க அந்த குளிருக்கு சாப்பிடுற அந்த ஐஸ்கிரீம் ஏன் கீழே கிடைக்க மாட்டுக்கு, இப்படிதான் பார்க்கணும். இந்த சூழல்ல இப்படி ஒரு புத்தகம் இங்க வெளி வந்திருக்குது. அதுக்கு எனக்கு முன்பின் அறிமுகம் இல்லாம நிறைய பேரும், எனக்கு அறிமுகமான நிறைய பேரும், ஏன்னா நான் இப்படி சென்னையில இப்படி ஒரு 4 மணி 4.5 மணி நேரம் இப்படி ஒரு புத்தகத்துக்கு இப்படி இருப்பாங்கன்னோ வந்த நேரத்துல இருந்து ஆச்சரியமா இருந்துச்சு. அமீர் என்ன வந்துட்டார் உடனே கருன்னு என்ன சொல்றாரு, அமீர் ஆரம்பிக்க சொல்லு, நான் வந்து சேர்ந்துக்கிறேன், வந்துருவேன் பாத்துக்கோ. இவர் என்ன சொல்றாரு, அவர் வராம நான் ஆரம்பிக்கிறது இல்ல, நீ வேணா போய் சொல்லு நான் வந்துட்டேன்னு ஆச்சரியப்படுவாருன்னு. உடனே போன போட்டு நீங்க நிஜமாவா அமீர் வந்துட்டாரா, என்ன சொல்ற நீ, இதுதான் இருந்துச்சு. அப்படி இது அதுல இருந்தே தெரியுது இந்த புத்தகத்தோடு எவ்வளவு நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருப்பியும் சொல்றேன், நான் தொலைபேசியில் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என் ஆயுசுல பேசினதே கிடையாது. அப்ப இது என்ன உணர்த்துச்சு, ஒரு கடந்த மார்ச் மாசம் அவரோடு ஒரு 4 நாள் கூட இருந்தோம், அவ்வளவுதான். அந்த 4 நாட்கள்ல என்னவா நான் பார்க்கப்பட்டேன், என்னவா காட்டினேன், அது எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு அனுபவத்துல அந்த உரிமையில நேரா அவங்க அண்ணன் இமாம் சார் எனக்கு ரொம்ப நெருக்கம், கூப்பிட்டு என்ன ராபர்ட்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நெருக்கம். அவர் மூலமா நான் கேட்கல, நேர கூப்பிட்டு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு கூப்பிட்டு கேட்டேன், அவ்வளவுதான். அவரு நான் போன் பண்ணதுக்கு முன்னாடியே போன் பண்ணி கேட்டேன். இப்படித்தான் அது வந்தது. விகடன்கிட்ட பேசும்போது, சார் எனக்கு நீங்க வந்தாகணும், விகடன் இது வெளியீடு, நீங்க இருந்தா சரியா இருக்கும்னு கேட்டேன். நேரம் மட்டும் பார்த்துட்டு சொல்றேன் சார், முழுசா முடியாதுன்னு சொன்னார். ஆனா இருக்க வச்சாச்சு. அது மகஞ்சோலை தான், 4 ராபர்ட் எல்லாம் இல்ல. இப்போ இப்படி சூழல்ல நாங்கள் எங்கள் வைக்க கோரிக்கையை, எங்கள் மக்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த கோரிக்கையை உங்கள் மூலமாக, ஏன்னா இங்க யாரு சொல்றாங்கிறது இருக்கு, யார் மூலமா பேசுறோம், எங்க இருக்குங்கிறதே இருக்குது, இடம் இருக்குல்ல, அங்க யாரு பேசுறா, என்ன பேசுறாங்க. எனக்கு ஒரு சீனியர் கவுன்சில் எப்படி ஹைகோர்ட்ல தேவைப்படுதோ அந்த மாதிரி செய்தி எங்க செய்தியா இருக்கலாம். அது அதற்கு ஒரு அமீர் அப்படிங்கக்கூடிய, ஒரு கருப்பழனியப்பன் அப்படிங்கக்கூடிய, அல்லது ஒரு முருகன், அல்லது ஒரு இப்படி ஒரு செல்வ பெருந்தகை, இது ஒரு ஆளுமைகள் இங்க தேவைப்படுறாங்க. அரசும் ஊடகங்களும் எப்படி தொலைக்காட்சிகளும் இங்க தேவைப்படுதுன்னா, நான் உனக்கு காசா பணமா தரப்போறேன், நான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது, என் உணர்வுகளை உன்னைய மாதிரி எப்படி நாங்கள் நிறைய வழக்குகளில் கட்டணம் இல்லாம உணர்வுபூர்வமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்க அப்படி பண்றது தெரியுது இல்ல, எங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்கு, வேற எந்த இதுவும் இல்லை. வழக்கமா என்ன இருக்கும், என்ன வர நான் தான் கேட்கணும், சார் என்னென்ன பண்ணணும், வரணுவீங்களே, நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், அப்படி இல்லை. அங்க இருந்தா வந்துச்சு, என்ன செய்யணும், என்னைக்கு வரணும், ஏது, நீ வந்துட்டியா, இப்படிதான் இங்க இருந்து வந்துச்சு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு சூழல். அது மாஞ்சோலைக்கு கிடைத்த ஒரு பெரிய பங்களிப்பாக தான் நான் பார்க்கிறோம். திண்டிவனத்துல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்தும், இப்படி வெளியூர்கள்ல இருந்தும், எஸ்டேட்ல இருந்து ஏற்கனவே இருந்த நபர்களும் ஆட்களும், எஸ்டேட்ல இருந்து இன்னைக்கு இதற்காக நம்ம தம்பி, நம்ம பையன், நம்ம ஊருக்காரன், 4 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருந்து ஸ்டீபன் மாமா, எங்க அம்மாவோட தம்பி, அவர் குடும்பத்தோட இங்க இருந்துட்டு போனவர், இந்த பையன் கூப்பிட்டான், அதுக்காகவே போகணுங்கிறதுக்காக கிளம்பி பேருந்து பிடித்து வந்து சேர்ந்திருக்கிறார். என் மூத்தவர், என் பிரபுராஜதுரை சார் முதல் பிரதியை வாங்கினார். வழக்கமா நாம்பே கொடுக்கணும், அவர் எனக்கு முந்திக்கிட்டு எனக்கு கைக்கு புத்தகம் வரதுக்கு முன்னாடி சென்னையில வந்து வாங்கிட்டு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பதிவு நேற்று இரவே படித்து விட்டு எழுதிட்டு என்னால வர முடியல, நான் மதுரையில நடக்கிற நிகழ்வுல கலந்துக்கிறேன்னு தன்னுடைய மகளையும் மருமகனையும் அனுப்பி வச்சிருக்கார். இப்படி நிறைய நண்பர்கள் இங்க தெரியுறீங்க. பிரபாகர் இருக்கிறார், இப்படி ஒவ்வொருத்தரும், மாரியப்பன் இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து என்னன்னா உங்களையும் நான் என்னோட சேர்த்துக்கிறேன். வெறும் அழுதுகிட்டு மட்டும் என் மக்கள் மாதிரி என்னால இருக்க முடியல. தங்கமக்காவும் ஸ்டெல்லாமாவும் உட்கார்ந்து அழுதுகிட்டு மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். அழுகை மூலமா மட்டும்தான் அமுதாக்காவால சொல்ல முடியும். அந்த அழுகையோட நான் அழவும் செய்யணும், எழுதவும் செய்யணும், வழக்கும் நடத்தணும். இந்த 7 மாத காலத்துல என் துணைவியார் சொல்லிட்டாங்க, உனக்கு இப்பதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாஞ்சோலன்னு, நீ உனக்கு முடி அதிகமாக வெள்ளையானது இந்த மாஞ்சோலை எழுத ஆரம்பிச்ச பிறகுதான், நீ கண்ணாடி போட ஆரம்பிச்சது மாஞ்சோலை எழுத பிறகுதான். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும், நீ முதல் உன் திடத்தை பார்த்து கொண்டு மாஞ்சோலையை பார் அப்படின்னா அது இயல்பா இருக்க முடியல. அதனாலதான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் பீறிட்டு அழுகை வருது. ஏன் அப்படின்னா அது அழுது காட்டுறதுக்காக இல்லை, அது வெளிப்பட்டது தானே. அதனால நீங்கள் எல்லாம் கூட இருக்கிறீங்க. புதிதாக எனக்கு நண்பர்கள் கிடைத்து கொண்டே இருக்கிறார்கள். அது மாஞ்சோலை அப்படிங்கிற ஒரு இணைப்பு தான். அண்ணன் சொன்ன மாதிரி நேரம் வாய்க்கணும். கட்டுரைகள், அந்த குஞ்சு கிருஷ்ணன் ஆசாருடைய கதை ஏற்கனவே ஒரு சிறுகதையாக எழுதி தயாராக தான் இருக்குது. இது இப்படி ஒண்ணா ஆக்கணும். இது வெறும் இல்ல, திரை சார்ந்து இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்கறது, இதை முடிந்தால் திரைக்கதை ஆக்குங்கள், அல்லது அப்படி ஆக்கக்கூடிய நபர்களிடம் கொண்டு சேருங்கள்.
உங்களால் ஆக்க முடியுமான்னு பாருங்கள். அது ஆக்கக்கூடிய நபர்களிடம் அதன் மூலமாக மாஞ்சோலை தொடர்ந்து பேசுபடு பொருளாவே இருந்துட்டு இருக்கும். இது மாஞ்சோலை, இன்னைக்கு எங்க மாஞ்சோலைனா நாளைக்கு இன்னொரு ஊர். வெறும் 2100 பேர் இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நாங்கள் 5 வழக்குகள் போட்டோம் உயர் நீதிமன்றத்துல, ஒரு கட்டணம் மக்கள்கிட்ட வாங்காம. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு நிற்குது. நீதிக்காக தான் போராட்டம், வெற்றிக்காக இல்ல. வெற்றி வந்தால் சந்தோஷம், பட் நீதிக்காக போராட்டம். நீதிக்காக இங்க கேட்டுக்கிட்டு இருக்க எளிய மக்களுடையது. எங்கள் கோரிக்கையை எதுவுமே நான் நினைச்சேன், அதாவது ஆள் பார்த்து பேசுற ஆள் இல்ல அமீர் அண்ணன். எப்படின்னா கரடு முரடா பேசுவார். அதாவது பிடிக்கலன்னா பிடிக்கல, எங்க உன் கோரிக்கை முரணா இருக்கு, நீ எப்படி இப்படி பேசலாம், நீ எப்படி கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு பாப்பாரோன்னு நினைச்சேன். கருப்பள்ளியப்பன் ராபர்ட்டோட கோரிக்கையில் நான் எங்க நியாயமா இருந்தேன்னா அப்படின்னு பேசுறாரு. நான் என் கேள்விகளெல்லாம் மனசுக்குள்ள இருந்தத மிகச்சரியா உணர்ந்துட்டு எங்க வைக்கிறாங்கன்னா அதை நீ கேட்காமலே உனக்கான பதில். நான் நேற்று எங்க அம்மனிட்ட கேட்டு வர வண்டியில வரும்போது, டேமா சாரு, என் சாரு பிரபு சார் படிச்சிருக்காருலம்மா, என்ன நினைச்சிருப்பார் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னது உன்னில் பெருமை அடைகிறேன். அது அந்த மாஞ்சோலைக்கானது. அப்படித்தான் பாக்குறேன். அதனால எல்லாருக்கும் வந்த உங்கள் அனைவருக்கும், இவ்வளவு நேரம் இருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து மாஞ்சோலையோடு நில்லுங்க.